அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு எமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி இருக்குமாறு முதலில் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து எமக்கு சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். எம்மை அல்லாஹ் படைத்துவிட்டு பல விடயங்களை எமக்கு கடமையாகவும் ஆக்கிவிட்டு அதன் ஊடாக நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பிரதானமாக கூறுகிற பல இடங்களில் ஞாபகமூட்டுகிற ஒரு விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களில் தௌஹீதை பேசிவிட்டு இணை வைக்கக்கூடாது, அது நிரந்தர நரகத்தை கொண்டு சேர்க்கும், அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், வேற யாருக்கும் இணை வைக்கக்கூடாது என்று விட்டு அல்லாஹ் அடுத்ததாக வைக்கிற மிக பிரதானமான ஒரு விஷயம், தாய் தந்தையர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், தாய் தந்தையர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஈமானோடு இணைத்து பல இடங்களில் பேசுவான். சகோதரர்களே, அல்லாஹ் தௌஹீதை சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை அடுத்ததாக பேசுகிறான் என்றால் சகோதரர்களே, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இன்று முஸ்லிம்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த இணை வைப்புக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறான். அதுதான் தாய் தந்தையர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது என்பது. சகோதரர்களே, இது இன்று எம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு விடயமாக, அல்லது முஸ்லிம் சமூகத்திலே அது ஒரு வீழ்ச்சி கண்ட ஒரு விடயமாக நோக்கக்கூடிய ஒரு துரதிஷ்டமான நிலை உண்டாகி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதை எப்படி சொல்லுகிறான் என்றால், அது எப்படி கடமை என்கிறான் என்றால், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹ் இப்படி வசனத்திலே சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும். وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. நீங்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று விட்டு தொடராக சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் யஹதுஹுமா. இந்த பெற்றோர்களில் இருவர், அவ் கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவர் உங்களிடத்தில் அதாவது வயோதிபத்தை அடைந்தவர்களாக நீங்கள் பெற்றுக்கொண்டால், அவர்கள் இரண்டு பேரும் அல்லது இரண்டு பேரில் ஒருவர் உங்களுக்கிடையில் வயோதிப நிலையை அடைந்தால், வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு நீங்கள் சி என்று கூட சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான். இந்த வசனத்தை உற்று நோக்கி பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், உங்களுக்கிடையில் அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால், அல்லாஹ் மறைமுகமாகவே சொல்லிவிடுகிறான், பெற்றோர்கள் வயோதிப நிலையில் அடைந்தால் அங்கே தவறு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அறியாமல் கோபப்பட்டு பல விஷயங்களை பேசிவிடுவார்கள், சில விடயங்களை சிந்திக்காமல் பேசிவிடுவார்கள். வயோதிப நிலை, என்ன பேசுகிறோம் என்று அவர்களுக்கு புரியாமல் சில வேளை இருக்கும். இதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். இதனாலே தான் அல்லாஹ் சொன்னான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், கடுகடுத்து அணுவளவும் வார்த்தையை மிஸ் பண்ணிவிடக் கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, அல்லாஹ் அடுத்த வசனத்தில் தொடராக சொல்லுகிறான், அவர்களை நீங்கள் விரசிவிடக் கூடாது, அவர்களை நீங்கள் விரட்டிவிடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு சூசகமாக இந்த விஷயத்தை சொல்லுகிறான் என்று பாருங்கள்.
வயோதிப நிலை அடைந்தால் சில வேளைகள் பிரச்சனை வரும். ஏசிராதீருங்க, அவர்களை விரட்டி விடாதீர்கள். சகோதரர்களே, இந்த விஷயத்தை, இந்த விரட்டிவிடக் கூடாது என்கிற இந்த விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது சமூகத்தில் பலவாறாக பெற்றோர்கள் உதாசீனப்படுத்துகிற, பெற்றோர்கள் வீட்டை விட்டு துரத்தி விடப்படுகிற, அல்லது பெற்றோர்கள் வீட்டை விட்டும் ஒரு மூலையில் அவர்கள் நசுக்கப்படுகிற ஒரு நிலை அது உண்டாயிருக்கிறது என்றால் சகோதரர்களே, அது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். இது மிகவும் கடினமான ஒரு விஷயம். சமூகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய சமூகத்திலே பெற்றோர்கள் எப்படி விரசப்படுகிறார்கள் என்று பார்த்தால் யதார்த்தமான பல உண்மைகள். வயோதிப நிலையை அடைந்தால் அவர்களுக்கு குடியமர்த்துவதற்கு ஒரு சரியான ஒரு இடம் இல்லாத பல பெற்றோர்கள், வீடுகள் இல்லாமல் இருப்பதற்கு கூட ஒரு ஒழுங்கான ஒரு இடம் இல்லாமல் யாரோ ஒரு வீட்டில் பல நபர்கள் கொண்டு போய் வைத்து சமூகத்திலே நல்லவர்களாக, வல்லவர்களாக, ஆலிம்களாக சுற்றி வருகிற, படித்தவர்களாக வலம் வருகிற பல பேரை பார்க்கிறோம். சகோதரர்களே, இது எவ்வளவு கவலைக்குரிய விடயம். என்றாவது ஒரு நாள் உன்னை பெற்ற பெற்றோர்கள் ஒரு நேரம் உன்னை காணாமல் இருந்திருப்பார்களா? சிந்தித்து பாருங்களேன். யாராவது ஒரு பிள்ளை ஒரு நேரம், ஒரு இரவு வீட்டுக்கு வரவில்லை என்றாலும் அந்த பெற்றோர்கள் துடிதுடித்து போவார்கள் அல்லவா? இது உண்மைதானே? ஒரு நேரம் இவன் சில வேளைகளை பெற்றோர்களுடன் இவன் கடுகடுத்து விட்டு சண்டை பிடித்து விட்டு இவன் ஒதுங்கி சென்றாலும் அன்றைய நாள் சில நேரம் பெற்றோர்கள் இவன் வருவதற்கு தாமதமானாலும் இரண்டு பேரும் பேசிக்கொள்ளுவார்கள், பிள்ளை இன்னமும் வரவில்லை, எங்கே சென்று விட்டானோ, என்ன நடந்ததோ, ஏங்கி போகிறார்கள். இதுதான் பெற்றோர்கள். சகோதரர்களே, ஒரு காலமும் எவ்வளவுதான் கடினமானவர்களாக இருந்தாலும் எம்மை அவர்கள் விரசக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். 99%. எவ்வளவுதான் நீ இயேசு விட்டு சென்றாலும் அவர்கள் ஒன்னை கூட்டி ஒன்னோ அவர்களோடு வைத்திருப்பதை தான் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்ன இந்த வலா தன்ஹர்ஹுமா சர்வசாதாரணமாக நடக்கிறது. அவர்களை விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். இன்று வரதட்சணை என்ற பெயரில் துரத்தப்படுகிறார்கள். உட்காருவதற்கு இடமில்லை, பெற்ற தாயும் தந்தைக்கும் இருப்பதற்கு இடமில்லை. சமூகத்திலே அன்பளிப்பு என்ற பெயரில் நுழைந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு முசீபத், மிகப்பெரிய ஒரு முசீபத். இந்த முசீபத்தினால் பெற்றோர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை. இது குறிப்பாக எங்களுடைய பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சொத்துகள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டால் பெற்றோர்கள் கடைசியாக ஒதுங்குவது 99% பெண்களுடைய வீட்டில். ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகள் வீட்டில்தான் அவர்கள் ஒதுங்குவதற்கு விரும்புவார்கள். அது எல்லோருமே தான். ஆனால் அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக 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 அரிது. நிம்மதி இல்லை. மருமகன் அடிக்கடி கடித்துக் கொள்ளுகிறான். உன்னுடைய தாயும் தந்தையுமால் பிரச்சனையாக இருக்கிறது, எந்நேரமும் கஷ்டப்படுத்துகிறார்கள். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? சில வேளைகளில் மருமக்களால் விரசப்படுகிறார்கள் பெற்றோர்கள். உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போகிறது. ஒரு பக்கம் ஆண் பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். இவர்களும் எங்கே இருக்கிறார்கள்? அன்பளிப்பு என்ற பெயரில் நுழைந்த வீட்டில் இருக்கிறார்கள். அங்கேயும் பெற்றோர்களை கொண்டு குடியமர்த்த முடியுமா என்று பார்த்தால் அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. ஏன்? அது உன்னுடைய வீடல்லவே, அது உன்னுடைய இடமல்லவே. இதனால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அங்கே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கேயும் அவர்கள் விரசப்படுகிற, துரத்தப்படுகிற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை இல்லையா சகோதரர்களே? சில வேளை சில உண்மைகளை சொல்லியாக வேண்டும். பெற்றோர்கள் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் கூட சமூகத்தில் தன்னோடு பிள்ளைகளை வைத்துக் கொள்ள முடியாமல் போன பிள்ளைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் சமூகத்தில். அவர்களுடைய தங்கையின் வீட்டில் இருப்பார்கள், அல்லது நானாவின் வீட்டில் இருப்பார்கள். இப்படி காலத்தை கடத்துகிற நிறைய பெற்றோர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இதற்கு யார் பொறுப்பு? இதற்கு யார் பொறுப்பு சகோதரர்களே? யாரெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தியாகித்து பேசினார்களோ, பேசப்படுகிறதா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலம் வந்தால் தியாகத்தை பற்றி பேசப்படுகிறது. பெற்றோர்கள் தியாகம் செய்தார்கள் என்று பேசுகிறோம், பிள்ளை தியாகம் செய்தார் என்று பேசுகிறோம்.
மனைவிமார் தியாகம் செய்தார்கள் என்று பேசுகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய. ஆனால் இதுவெல்லாம் வெறும் மிம்பர்களோடு நின்று விடுகிறது, இதுவெல்லாம் வெறும் பேச்சோடு நின்று விடுகிறது. இதை சுட்டிக்காட்டி பேசுகிற பொழுது சர்வ சாதாரணமாக நழுவி விடுகிறார்கள். அது அன்பளிப்பு தானே, அது அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தது தானே என்று விட்டு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை மூடி மறைத்து விட்டு அல்லாஹ் தில்க ஹுதூதுல்லாஹ் எந்த வாரிசுரிமை சட்டத்தை பேசிவிட்டு இதுவெல்லாம் என்னுடைய வரம்புகள் என்று சொன்னானோ அந்த வரம்புகள் அனைத்துக்கும் முட்டுக்கட்டையை வைத்துவிட்டு சர்வசாதாரணமாக பேசிவிட்டு நழுவி விடுகிற நிறைய பேரை பார்க்கிறோம். பேசினார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள். பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர்கள் பாலைவனத்தில் நீர் இல்லாத எந்த விளைச்சலும் இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு சென்றார்கள் என்று வாயளவில் நின்று விடுகிறோம், வாயளவில் நின்று விடுகிறோம். ஆனால் இன்று பெற்றோர்களுக்கு இடமில்லை அப்பா, பெற்றோர்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் சீதனத்தினால் வந்த மிகப்பெரிய ஒரு கேடு இது என்று சொன்னால் அதுவெல்லாம் அது காதுக்கு எட்டாதது போன்று சர்வசாதாரணமாக நழுவி போகிற ஒரு சமூகம் என்று உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வரதட்சணை என்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது நிறைய பெற்றோர்கள் தான். நிறைய பெற்றோர்கள் அனாதைகளாக சுற்றி வலம் வருகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு வக்காலத்து வாங்குகிற, இதற்கு கொடி பிடிக்கிற, இதற்கு கொடை பிடிக்கிற நிறைய ஆலிம்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்று இதை பரவலாக பேசுகிற பொழுது, இதுவெல்லாம் வரதட்சணை ஹராம் என்று பேசுகிற பொழுது சர்வசாதாரணமாக மக்களை ஏமாற்றி திசை திருப்புகிற நிறைய ஆலிம்கள் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது சமூக கொடுமை, இது சமூக கொடுமை. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாவமான ஒரு விஷயம் சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக பேசுகிற பொழுது இவர்கள் எல்லாம் கடும்போக்கானவர்கள், இவர்கள் கடும்போக்கை கடைபிடிக்கிறார்கள், அது அப்படி அல்ல என்றெல்லாம் வாயளவில் நின்று கொள்ளுகிற பல சமூகத்தில் பல பேர் உருவாகி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். வாரிசுரிமை சட்டத்தை பற்றி இந்த பள்ளி வாயிலில் பல விடுத்தங்கள் பேசப்பட்டிருக்கிறது, பல விடுத்தங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்காக தேடி படியுங்கள். இதை நாம் சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டோம். இது நான் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய வரம்புகள். இந்த வரம்பை மீறப்பட்டால் அது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்கு. சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே சகோதரர்களே, பெற்றோர்கள் அவர்கள் எப்பொழுதும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். பெற்றோர்கள் அவர்கள் எப்பொழுதும் எங்கள் கண் முன்னால் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். உங்களிடத்திலே பெற்றோர்கள் வயோதிப நிலையில் இருவர் அல்லது ஒருவர் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஏசக்கூடாது, அவர்களுக்கு சி என்று சொல்லிவிடக் கூடாது. அவர்களுக்கு அழகான முறையில் பேசுங்கள், அழகிய முறையில் நீங்கள் அதை எடுத்து கூறுங்கள். வயோதிப நிலை அல்லவா, கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். கடுகடுப்பாக பேசுவார்கள், சில நேரம் சிந்தனையை மறந்து பேசுவார்கள். நடக்கிறது இது, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை அல்லாஹ் தான் சொல்லுகிறான். எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், குர்ஆனை எங்களுக்கு தந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒன்றை தெளிவாக சொல்லுகிறான் என்றால் அதை ஏற்று நடப்பது என் மீது கடமை. இதை அல்லாஹ் கடமை என்றே சொல்லுகிறான். அவர்களுக்கு நீங்கள் ஏசக்கூடாது, விரட்டக்கூடாது, அவர்களுக்கு அழகிய முறையில் சொல்லுங்கள். இரக்கம் என்கிற அந்த இறக்கையை நீங்கள் அவர்களுக்கு தாழ்த்துங்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான். இரக்கத்தை கொடுங்க. நீங்க அம்மா அப்பாக்கு, தாய் தந்தையர்களுக்கு அவர் எவ்வளவுதான் உங்களுக்கு பேசட்டும், அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. சில வேளைகள் பெற்றோர்கள் பேசுகிற பொழுது கோபம் வரலாம், வரும் மனிதன் என்ற இயல்பில் அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் என் கண் முன்னால் காட்சி கொடுக்க வேண்டும். அடே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானே, இந்த அளவு முக்கியத்துவமாக சொல்லுகிறானே, இரக்கம் என்கிற அந்த இறக்கையை தாழ்த்த சொல்லுகிறானே. தொடராக அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்?
அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இரண்டு பேருக்கு நீ அருள் பாலித்து விடு, இரக்கம் காட்டிவிடு. கமா ரப்பயானி சகீரா, சிறுபராயத்திலே சிறு வயதிலே என்னை அவர்கள் பராமரித்தது போன்று இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டிவிடு. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறானே, உன்னை சிறு வயதில் அவர்கள் பராமரித்தார்களே, உன்னை பெற்ற தாய் பெற்றெடுத்ததிலிருந்து இவ்வளவு தூரம் நீ வளர்ந்திருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் இந்த பெற்றோர்கள் அல்லவா? இதற்கு நீ செய்கிற நன்றி கடன், அவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஒவ்வொருத்தரும் அடிக்கடி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே கண்ணியமானவர்களே, இந்த வசனமே போதும் எங்களுக்கு, இந்த ஒரு வசனமுமே போதும். பெற்றோர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முழு வடிவத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். எல்லாமே அடங்கி இருக்கிறது அதிலே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதைத்தானே சொன்னார்கள், நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்கிற தொழில்களிலே எங்களுக்கு ஆயுளிலே சற்று அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், விரும்புகிறோம். நபி அவர்கள் அதற்கும் வடிவமைத்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வயுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, தன்னுடைய ஆயுளிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், ஆயுளிலே அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த உறவை ஒட்டி நடந்து கொள்ளட்டும். சகோதரர்களே, இரத்த உறவு என்று வருகிற பொழுது அதிலே முதலாவது அங்கம் தாயும் தந்தையும் தான். தாயும் தந்தையும் தான் முதலாவது அங்கம் வகிப்பவர்கள். உனக்கு கஷ்டம் வந்தால் உன்னுடைய தாயிடத்திலே செல், உன்னுடைய தாயிடத்திலே தாயின் தந்தையின் தலையை நீ தராவுகிற பொழுது, அவர்களிடத்திலே சென்று நீ பிரார்த்தனை கோருகிற பொழுது அல்லாஹ் உனக்கு விடிவு வைத்திருக்கிறான். அவர்களுக்கு நீ நல்ல உபகாரம் செய்கிற பொழுது, அவர்களுக்கு நல்ல பேச்சுகளை பேசுகிற பொழுது அல்லாஹ் உனக்கு ஆயுளிலே அபிவிருத்தியோடு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்குரிய அனைத்து வழிமுறைகளையும் வடிவங்களையும் அல்லாஹ் உனக்கு வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, தாய் தந்தையர்கள் என்பவர்கள், பெற்றோர்கள் என்பவர்கள், இவர்கள் எங்களுக்கு சுவனத்துக்காக வேண்டி ஒரு தரப்பட்ட ஒரு படி, நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மந்திரம் அது. நபி அவர்கள் சொன்னார்களே, நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும். யார சொல்லதா? யாரை சொல்லுகிறீர்கள்? யாரை சொல்லுகிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு பெற்றோர்கள் இருவர் அல்லது ஒருவர் வயோதிபனிடையில் அடைந்து சும்மலம் யதுகுலில் ஜன்னா, சுவர்க்கம் யார் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும். எதை சொல்ல வருகிறார்கள் நபி அவர்கள்? பெற்றோர்கள் கைவசம் இருந்தும், பெற்றோர்கள் வயோதிப நிலையில் இருந்தும் அவர்களை சரியான முறையில் காத்துக்கொள்ள முடியாமல், அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்து கொள்ள முடியாமல், சொர்க்கத்துக்கு செல்ல முடியாமல் போனவன் நஷ்டமாகட்டும், இவன் மிகப்பெரிய நஷ்டவாளி என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் பல விடுத்தங்கள் கேட்கப்படுகிற பொழுது கூட, நான் ஒட்டி நடப்புக்கு மிகவும் நெருக்கமானவர் தாய் தாய் என்று நபி அவர்கள் 3 முறை சொல்லிவிட்டு 4வது தந்தையை சொன்னார்கள். தந்தையை சொன்னார்கள். தந்தை என்பவர் சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதி, நடுப்பகுதி. நீ விரும்பினால் அதை அடைத்துக்கொள், இல்லையே தொடராக நீ இருந்து கொள் என்றார்கள் நபி அவர்கள். தந்தையினுடைய வழிமுறை தந்தைக்கு நபி அவர்கள் காட்டி தந்தது. சகோதரர்களே, நாம் இன்று சர்வசாதாரணமாக இதை எடை போடுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களை நாம் உதாசீனப்படுத்தினால், பெற்றோர்களை கடுகடுப்பாக நடந்து கொண்டால், அவர்கள் உள்ளம் நோகுறபடி நாம் எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டால், சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே சில வேளை எங்களை பிடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சில வேளை இந்த உலகத்திலேயே பிடித்துக் கொள்ளலாம், அவர்களை நோவினைப்படுத்துவதற்காக வேண்டி. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், யார் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கிறானோ அவன் சுவனம் நுழைய முடியாது, அவன் சுவனம் நுழைய முடியாது. இன்று பல விடுத்தம் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்,
பல உம்ராக்கள் செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆலிம், சமூகத்திலே புகழப்படுகிறவர், சமூகத்திலே அந்தஸ்திலே உயர்ந்த ஒருவர், நன்றாக படித்தவர், தான தர்மங்களை அள்ளி வீசுகிறவர். ஆனால் அவருடைய தாயும் தந்தையும் எங்கே என்று பார்த்தால் இங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு எல்லா ஊருக்கும் கொடுத்து உதவியவர். பெற்றோர்கள் உடுக்க உடை இல்லாமல், பெற்றோர்கள் தங்குவதற்கு உரையில் இல்லம் இல்லாமல் சீரழிவதை பார்த்து கொண்டு ஒருவர் சமூகத்திலே வேடம் போடுகிறார் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவருக்கு விமோசனம் கிடைப்பது என்பது கேள்விக்குறி. இவருக்கு விமோசனம் கிடைப்பது என்பது கேள்விக்குறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெற்றோர்கள் என்று உதாசீனப்படுத்தப்படுகிற பல வழிமுறைகள் என்று சமூகத்தில். பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு 12 வயது 13 வயது ஆகிவிட்டால் அல்லது 15 ஆகிவிட்டால் தங்களுக்கென்று ஒரு உணர்வு வந்துவிடும். இனி நான் பெரியாள், என்னை யாரும் பிடிக்க முடியாது, பெற்றோர்கள் சொன்னாவெல்லாம் கேட்க தேவையில்லை. சகோதரர்களே, பிள்ளைகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் இணை வைப்பின் பக்கம் உங்களுக்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கிற வரைக்கும், நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்கிற, அவர்கள் மார்க்க விஷயங்களில் உங்களுக்கு கட்டளையிடுகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டியது மிக மிக கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த பெற்றோர்களை நிந்தித்தல் என்பது, பெற்றோர்களை நோவினைப்படுத்தல் என்பது அது மிக பெரும்பாவம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், நான் உங்களுக்கு பெரும்பாவத்தை சொல்லித் தரட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தல் என்றார்கள் நபி அவர்கள். இரண்டும் பெரும்பாவம் என்றார்கள் நபி அவர்கள். இணை வைப்புக்கு அடுத்ததாக நபி அவர்கள் அடையாளப்படுத்திய பெரும்பாவம் பெற்றோர்களை நோவினைப்படுத்துது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், பெற்றோர்களை ஏசுவது பெரும்பாவம் என்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களை ஏசுவது பெரும்பாவமாகும். யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் பெற்றோர்களை யாரும் ஏசுவதா? சஹாபாக்கள் கேட்டது ஆச்சரியம், ஆச்சரியம். பெற்றோர்களை யாரும் ஏசுவதா யா ரசூலல்லாஹ்? ஆம். ஒருவர், நீங்கள் ஒருவருடைய தாயை திட்டுகிற பொழுது அவன் மாறி உங்களுடைய தாயை திட்டுகிறான். உங்களுக்கு ஒருவர் தந்தையை நீங்கள் திட்டுகிற பொழுது நீங்கள் மாறி அவனுடைய தந்தையை திட்டுகிறீர்களே, இது பெரும்பாவம் என்கிறார்கள் நபி அவர்கள். சகோதரர்களே, அடுத்தவருடைய பெற்றோரை ஏசுவதையே பெரும்பாவம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் இது, எந்த அளவுக்கு பார்க்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நாம் ஓரளவு புரிந்திருக்கிறோம். இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தாயை பற்றி சொல்லுகிற பொழுது, தாயை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்றால், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நான் மனிதர்களுக்கு, நாம் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை பணித்திருக்கிறோம், அவர்களுக்கு உபதேசித்திருக்கிறோம், அவர்களுக்கு நான் நல்லுபதேசம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் அந்த பிள்ளையை சுமக்கிற பொழுதும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாள். சுமக்கிற போது மாத்திரமல்ல, அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுதும் கஷ்டத்தை சுமக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தில் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஹமலத்து உம்மு வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை சுமந்தவளாகவே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் தாய். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லிவிட்டான் அல்லவா, அது எப்படி என்று யோசித்து பார்ப்போமே. அல்லாஹ் தான் சொல்லுகிறான், ஆரம்பமே கஷ்டம், குழந்தையை சுமக்கிற பொழுதே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவத்தில் அவள் ஆரம்ப கட்டமே எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பாள், அந்த குழந்தையை பெறுகிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பாள் என்பது எம்மில் பலருக்கு தெரியும். சகோதரர்களே, இன்று மருத்துவ உலகம் எந்த அளவுக்கு பேசுகிறது என்றால், ஒரு பெண் பிரசவ வலி எப்படிப்பட்டது என்றால், சகோதரர்களே, நாம் எல்லாம் அனுபவித்திருக்கிறோமோ தெரியாது, நான் அனுபவித்திருக்கிறேன்.
ஒரு எலும்பு முறிந்தால், ஒரு எலும்பு உடம்பிலே உடைந்தால் எப்படி வலி ஏற்படுமோ அதே வலிதான் ஒரு தாய்க்கு வரும். சகோதரர்களே, அது எப்படி என்று தெரியுமா? ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிற பொழுது எப்படி பெற்றெடுக்கிறார் என்ற அந்த பிரசவ வலி, உடம்பில் இருக்கிற அனைத்து எலும்புகளும் ஒரே நேரத்தில் நொறுக்கப்பட்டால் எப்படி வேதனை வருமோ, இந்த வேதனையை அந்த அளவுக்கு அனுபவித்து தான் ஒவ்வொரு தாயும் என்ன செய்கிறாள்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்பதை உள்ளத்தில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதனாலே தான் அல்லாஹ் ஒவ்வொரு தாயையும் பாராட்டி பேசுகிறான். தாய்க்கு மகிமை கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் என்ன காரணம்? அவ்வளவு வேதனை சுமந்துதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் சகோதரர்களே. இதனாலே தான் மருத்துவ உலகம் சொன்னது பெயின் ஆஃப் குயின் ஆஃப் பெயின், அதாவது வலிகளின் ராணி. அதை விட வலி கிடையாது. அந்த அளவுக்கு வலிகளை சுமந்துதான் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாள் என்கிற அந்த விஷயத்தை உற்று நோக்கி பாருங்கள் சகோதரர்களே. அதிர்ந்து போவோம். இதனாலே தான் எந்த தாயும் எந்த பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டாள். யோசித்து பாருங்களேன், எவ்வளவுதான் நீங்கள் கரைச்சல் கொடுத்தாலும், எவ்வளவுதான் அந்த தாய்க்கு கஷ்டத்தை உண்டு பண்ணினாலும் தாய் என்ன செய்வாள் என்று தெரியுமா? உங்களை ஒரு கணம் பார்க்காமல் இருக்க மாட்டாள். ஒரு கணம் உங்களை தேடாமல் இருக்க மாட்டார்கள். ஒரு தாய் நீங்கள் எவ்வளவுதான் அவர்களை முகத்திலே வீசிவிட்டு சென்றாலும், எவ்வளவுதான் நீங்கள் அவர்களுக்கு கஷ்டம் அந்த தாய்க்கு கொடுத்தாலும், அன்றிரவு நீ அந்த வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அந்த தாய் உன்னை காணாமல் உறங்க மாட்டாள். ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சகோதரிகளே. அவ்வளவு வலியை சுமந்தவள் அந்த தாய். இதனாலே தான் அல்லாஹ் சொன்னான், பெற்றோர்களுக்கு நீ நல்லுபகாரம் செய்ய வேண்டும். நீ அவர்களுக்கு நோவினை கொடுக்க கூடாது, அவர்களுக்கு சி என்று கூட சொல்லக்கூடாது, நீ அவர்களை விரசக்கூடாது, அவர்களுக்கு நல்ல முறையில் பேச வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும், அவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு தாரத மந்திரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் சகோதரர்களே. இதைவிட ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. தாய் தந்தையர்களுக்கு நாம் சி என்று விட செல்லக்கூடாது என்றால் நாம் எதுவெல்லாம் செய்கிறோம் சகோதரர்களே? நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேனே, பெற்றோர்களை நடுரோட்டில் விட்டு விட்டோம். என்ன தண்டனை எங்களுக்கு இருக்க போகிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏசுவது மட்டும்தான் அது பெற்றோர்களுக்கு நோவினைப்படுத்துவது அல்ல. அவர்களுக்கு நீ உரிய முறையில் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் நீ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு, நீயும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு, உன்னுடைய பெற்றோர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, அவர்கள் உன்னிடத்திலே சொல்ல மாட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதில் மிக கரிசனை செலுத்துங்கள். அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிற, அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு பெற்றோர்கள் அவர்கள் எங்களுக்கு கிடைத்தால் சகோதரர்களே, எங்களுக்கு வயோதிப நிலையில் கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். 3 பேர்கள் ஒரு பிரயாணம் செல்லுகிற பொழுது இரவு நேரம் ஆகியது. ஒரு குகைக்குள் அம்புடுகிறார்கள், மாட்டிக்கொள்ளுகிறார்கள். மாட்டிக்கொண்டால் அந்த குகையினுடைய வாயிலை ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அடைத்துக் கொண்டது. தெரியும், இது எங்களுக்கு தெரியும். அந்த 3 நபர்களிலே ஒரு நபர்தான் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்தவர். யார் அவர்? பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்தவர். 3 பேரும் பிரார்த்தனை செய்வதற்கு முடிவெடுத்தார்கள். 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை வைத்து பிரார்த்திக்க போகிறார்கள். அதில் ஒருவர் தான் எப்படி பிரார்த்தனை செய்தார்? இவருக்கு 2 பெற்றோர்கள் இருந்தார்கள், வயோதிப நிலையை அடைந்த பெற்றோர்கள் இருந்தார்கள், தாயும் தந்தையும். இவர் வளமையாக தாயும் தந்தைக்கும் உணவு கொடுக்கிற வழக்கம் இருந்தது. ஒரு நாள் தொழிலுக்காக சென்றவர், விறகு எடுக்க சென்றவர் தாமதமாகிவிட்டது. தாமதமாகினால் ஆட்டுப்பாலை கரைக்கு கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து வருகிறார். தாயும் தந்தையும் உறங்கி இருக்கிறார்கள், தாயும் தந்தையும் தூக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்? இவர் தன்னுடைய தாயையும் தந்தையும் எழுப்புவதற்கு விரும்பவில்லை. தாயும் தந்தையும் தூங்குகிறார்கள், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, நாம் என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. குடிச்சா குடிக்கட்டும் போட்டுட்டு போயிருப்போம். நாம அம்மா அப்பா கோல் எடுத்தாலே சரியா பேசுறது இல்லை. தாயும் தந்தையும் பேசினா அடிக்கடி கோல் எடுத்தா இன்னும் ஒரே கோல் எடுத்து கஷ்டப்படுத்துறா, வெய் போனன்னு வச்சுருவோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். பாருங்களேன், அந்த மனிதன் என்ன செய்கிறார்?
விடுகிற வரைக்கும் அந்த பாலை கையில் ஏந்தியவராக இருக்காமல், பிள்ளைகள் பக்கத்திலே அழுகிறார்கள் பசியால், அந்த பாலை கொடுக்காமல் தன்னுடைய தாயும் தந்தையும் உறங்கி எழும்பியதற்கு பின்னால் அந்த பாலை குடிக்க கொடுக்கிறார். இவர் என்ன பிரார்த்தனை செய்தார்? யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால் இந்த இடரில் இருந்து எங்களை காப்பாற்றி விடு. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த பாறாங்கலை அகற்றினானா இல்லையா சகோதரர்களே? அகற்றி அவர்களுக்கு விடுவை கொடுத்தானா இல்லையா? என்ன காரணம்? எதனால் ஏற்பட்டது? பெற்றோர்களுக்கு செய்த ஒரு நன்மை. சகோதரர்களே, நபி அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு நன்மை பெற்றோர்களுக்கு. இதை விட என்ன ஆதாரம் எங்களுக்கு வேண்டும்? எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டால், எங்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டால், நாம் செய்த பெற்றோர்களுக்கு செய்த நல்லுபகாரத்தை வைத்து பிரார்த்திக்கலாம் அல்லவா? நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இது. எனவே சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு நான் நல்லுபகாரம் செய்துவிட்டு, பெற்றோர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், அல்லாஹ் இஹ்லாஸோடு நாம் செய்துவிட்டு கையேந்தினால், எங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற அனைத்து முசீபத்துகளையும் அல்லாஹ் அதை தடை செய்துவான் என்பதை ஹதீதுகளிலே, குர்ஆன் வசனங்களிலே இருந்து படிக்கிறோம். எனவே நாம் என்ன நல்ல விடயங்களை எல்லாம் கேட்டோமோ பேசினோமோ அது அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்து நடந்து சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.